Anuj SHG Scratch-Free Tiles. No more scratch, no more tension. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ரெட்நூல் நங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு உண்டான டாரட் ரீடிங் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த டாரட் ரீடிங் நம்மளோட லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா துல்லியமாக கொடுக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி ஒரு பிரச்சனைகளை தாண்டி வர்றது, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த இடத்துல தயங்கி நிற்காம நம்மளோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகிறதுன்ற ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதலாக நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியது தான் டாரட் ரீடிங். ஸோ இப்போ வரக்கூடிய தமிழ் வருட பிறப்புக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 அப்படின்றத டைப் பண்ணுங்கள். 1111ன்றது ஒரு ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு நல்ல மாற்றம், ஒரு புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவர் ஆகிறது, அதில் உங்களோட எஃபர்ட் ரொம்ப பெட்டராக கொடுக்கறது, ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கறது, அதில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்கறது, இது எல்லாமே 1111 ஏஞ்சல் நம்பர் மீனிங் சொல்லக்கூடிய மெசேஜ். இதில் பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் 1111 நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம், அடிக்கடி பார்க்கலாம். நீங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இதுதான் மெசேஜ். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும், இந்த புது வருடம் ரொம்ப அருமையான சேஞ்சஸை கொடுக்கணும், ஒரு நியூ ஸ்டார்ட்டில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன வேண்டுதலோடு 1111 டைப் பண்ணுங்கள். இப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் என்ன மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கு கொடுக்குது டாரட் ரீடிங் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களோட மைண்டில் ஏஞ்சல்ஸை நினச்சி 1111 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேஞ்சஸ் வரணும். ஏஞ்சல்ஸ்னு நினைக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வம்னு நினைக்கலாம், உங்களோட குல தெய்வம்னு நினைக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் படிப்பு ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஃபேவர் பண்ணும். நீங்கள் வேற ஒரு படிப்பு படிச்சுட்டு வேற ஒரு வேலையில் இருக்கீங்க, அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, அதில் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறப்போ இந்த வருடம் உங்களோட வேலையில் மாற்றங்கள் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும். இல்லை வெளிநாடு போய் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ஏற்படும். ஸோ நீங்கள் இந்த டைம் பீரியடில் படிக்கிற படிப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணும். அதே மாதிரி நீங்கள் படித்த படிப்பை வச்சு இந்த வருடம் அது உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸையும் கொடுக்க ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் நீங்கள் சொன்னதை உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற பக்கமாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம், நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு ஒரு பெருசாக அந்த இடத்துல மதிப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு இருந்த காலம் போய் இந்த வருடம் நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக காத்துட்ருப்பாங்க. நீங்கள் சொல்கிற வேலைகள் அவங்க கரெக்டாக செய்வாங்க. நீங்கள் சொல்கிற அட்வைஸஸை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களோட வார்த்தைக்கு இந்த வருடம் ரொம்ப மதிப்பு இருக்க போது. அதனால நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஐடியாஸும் சரி, உங்களோட ஒரு சின்ன சின்ன அட்வைஸஸும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு டைம் ரீஅனலைஸ் உங்களோட மைண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சொல்லுங்கள். அது ஏன்னா கேட்குறவங்க கண்டிப்பாக கேட்டு அதை ஃபாலோவும் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அதில் நிறைய பொறுப்பு இந்த இடத்துல இருக்குது. உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் பார்த்தா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் ஜாகிங் போவீங்க. அந்தளவுக்கு உங்களோட ஹெல்த் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட வெளிநாட்டு விஷயம் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். இல்லை லாஸ்ட்டு 2 இயர்ஸாக உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தடைகள் ஜாஸ்தியாக
இருக்குன்ற பட்சத்தில் இந்த வருடம் வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைய ஆரம்பிக்கும். அதுக்குண்டான இன்டர்வியூஸ், அதுக்குண்டான ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வரவு புதுசாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி, கன்சீவ் ஆகிறது, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஹாப்பி நியூஸஸ் வந்து இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஃபேமிலியில் வந்து மேரேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கறது, சில இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி இப்போது மேரேஜ்க்காக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து அமைஞ்சிரும். ரீமேரேஜ்க்காக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜாதகமே பார்க்கவே தேவையில்லை. தாராளமாக உங்களோட மனசுக்கு பிடிச்சாலே வந்து அந்த மேரேஜ் ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெளியில் வந்து கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் கொடுத்த பணம் வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களே தவிர உங்களோட ஒரு க்யூவில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே சரி, உங்களுக்கு ரொம்பவே யோசிச்சுட்டு ப்ராப்பரான அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொடுங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி மோடில் யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் அந்த ஃப்ரெண்ட்லி மோடில் நீங்கள் கொடுக்கறது இந்த டைமில் அவங்க திருப்பி கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் அந்த பண விஷயம் ஹேண்டிலிங்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட சைடு வந்து நியாயமே வந்து நிரூபிக்கப்பட மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ பண்ணினாலும் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கலன்ற டைம் பீரியட்லாம் வந்து இந்த இயர் வந்து நல்லாவே சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு உண்டான அப்ரிசியேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே லைன் அப் பண்ணிக்குவீங்க, ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்குவீங்க. அதாவது சப்பாடா இந்த வேலையை முடிச்சாச்சு, நான் அப்பாடா செட்டில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். உங்களுக்குன்ற ஒரு போஸ்ட் வந்து அலாட் ஆகும். அது வந்து நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன், எனக்கு இப்போ தான் இந்த போஸ்ட் அப்படின்ற மாதிரி போஸ்ட் கிடைக்கும். கௌரவ ரீதியான பட்டங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, இப்போது லைன்ஸ் கிளப்பில் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்கறது, உங்களோட சொசைட்டி பில்டிங்கில் வந்து உங்களுக்காக ஒரு போஸ்ட் கொடுக்கறது. ஸோ இந்த கௌரவ ரீதியான பட்டங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த பாராட்டுகள் வச்ச பட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அமைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து லேண்டு ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் அதுக்குண்டான லேண்டு வாங்குறது, வீடு வாங்குறது நடக்கும். அது கம்ப்ளீட்டாக இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கி முடிக்கிற அளவுக்கு உங்களோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மீன்ஸ் உங்களோட மைண்டுக்குள்ளே அப்பாடா இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருந்தோம், இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லாங் டைம் டிலேஸ் வந்து இந்த இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இதுதான் துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டான வரக்கூடிய தமிழ் வருடத்துக்கு உண்டான பலன்கள். Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?